Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 6th standard Maths இருக்கு இல்லையா chapter 2 lines and angles அதோட மீதி இருக்க chapters 2.9 2.10 2.11 அது ஃபுல்லா பார்த்தறலாம் figurative இருக்கு இல்லையா அது எல்லாமே பார்த்தறலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 2.9ல measuring angles இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எடுக்கறோம்னா சர்க்கிள் சரிங்களா இங்க இருக்கு பாருங்க ஆங்கிள்ஸ் வந்து சர்க்கிள் could be used to assign measures for angles ஆங்கிள்ஸ் சர்க்கிள் பேஸ்ல எடுக்கறாங்க ஏனா அப்பதான் மெஷர் பண்ணி எடுக்க முடியும் இப்போ நம்ம வந்து இது ட்ரையாங்கிள் இருக்கலாம் ஸ்கொயர் இருக்கலாம் எல்லாமே இருக்குல அது மாதிரி இத சர்க்கிள் ஆங்கிள்க்குன்னு பிரிச்சிருக்காங்க அதை எப்படி பிரிக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா 360 ஆ பிரிக்கறாங்க இந்த கோடு இருக்குல அது மாதிரி 360 இந்த மாதிரி கோடு லைன் வரணும் சரிங்களா இந்த ஒரு லைனுக்கு வந்து 1 டிகிரி அப்படினு சொல்லிட்டு 360 லைன் போட்டு அந்த லைனுக்கு 360 டிகிரியா அதாவது ஒரு சர்க்கிள்னா எவ்வளவு இருக்கணும் 360 டிகிரி இருக்கணும் அப்படினு பிரிச்சிருக்காங்க இந்த பேரல் உங்களுக்கு அதான் சொல்றாங்க பாருங்க 360 equal angles or part அப்படி பிரிச்சிட்டு the angles measures of each of these unit part is 1 degree அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த சர்க்கிள்ல வந்து மொத்தம் உங்களுக்கு எத்தனை லைன் கொடுத்திருப்பாங்க 360 லைன் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு லைனும் எவ்வளவு 1 டிகிரி அப்படி சொல்லிட்டு 360 டிகிரியா பிரிச்சிருக்காங்க சரியா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒருவேளை இப்ப 30 யூனிட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்ப இந்த சர்க்கிளை எப்படி இந்த இடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்களேன் இந்த இடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படினா இங்க 30 லைன்ஸ் இருக்கும் அப்ப இந்த 30 லைன்ஸ் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படினா 30 யூனிட் இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இதை என்ன மாதிரி சொல்லலாம் 30 டிகிரின்னு சொல்லலாம் அதான் இங்க சொல்லிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல ஓகே இப்போ வந்து ஒரு சர்க்கிளுக்கு நம்ம இப்போ சர்க்கிள் போறோம்னு வெச்சுக்கோங்க இதுக்கு எவ்வளவு மெஷர்மென்ட் கொடுக்கறாங்க 360 டிகிரி இது எவ்வளவு 360 டிகிரி இப்போ ஒருவேளை ஸ்ட்ரைட் ஆங்கிள் நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படி இருக்கும் இப்படி ஒரு கோடு இருக்கும் அப்ப இதுக்கு எப்படி ஒரு மெஷர்மென்ட் இப்போ இந்த வட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அது ஓகே இந்த வட்டத்தை பாதியா பிரிக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆங்கிள் இப்போ இந்த மாதிரி பாதியா பிரிச்சிருக்குல இதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் இது எவ்வளவு 180 டிகிரி ஏனா இதுல பாதி 180 இப்போ 360 divided by 2 ன்னு போடிங்கனா உங்களுக்கு 180 டிகிரி வந்துரும் இப்போ அதே மாதிரி ரைட் ஆங்கிள்ல அப்படி இருக்கும் இதுல பாதி இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஒரு சர்க்கிள் இருக்கு அதுல ஒரு ஆஃப் ஆயிடுச்சு இதுல பாதி பிரிச்சோம்னா இது ரைட் ஆங்கிள் இப்போ இந்த ரைட் ஆங்கிளுக்கு எவ்வளவு இருக்கும் 90 டிகிரி ஓகே நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன் நம்ம 360 பிரிக்கணும் 200 ன்னு பிரிச்சிருக்கலாமே 300 ன்னு பிரிச்சிருக்கலாமே எதுக்காக நம்ம பர்టిక్యులரா 360 ன்னு பிரிக்கணும் அப்படினா நமக்கு அதுக்கு ஒரு क्वेश्चन வரும் இல்லையா அதுக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க pinch of history ன்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறது வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இங்க என்ன தெரியுமா ரீசன் உங்களுக்கு கொடுக்கறாங்க எதனால வந்து 360 ன்னு எடுத்துக்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஓல்டன் புக் சொல்லுவோம்ல ரிக்வேதா 4 வேதங்கள் சொல்லுவோம்ல அதுல ரிக்வேதா தான் ரொம்ப ஓல்டஸ்ட் அந்த ரிக்வேதால பாத்தீங்கன்னா thousands இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த 360 யூஸ் பண்ணிருக்காங்க வீலோட அந்த ஸ்போக் அப்படினு சொன்னோம்னா அந்த வீலோட அந்த சக்கரத்துல இருக்கும்ல கம்பி மாதிரி இப்போ நம்ம அசோக சக்கரத்துல இருக்குல்ல உங்களுக்கு அந்த வளையற போடுவோம் அதுதான் ஸ்போக்ஸ் இது வந்து 360 இருந்திருக்கு எப்ப ஏன்ஷியன்ட் டைம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்பீக்ஸ் ஆஃப் வீல் வித் 360 ஸ்போக்ஸ் அப்படினு இந்த வெர்சஸ் ரிக்வேதால இருக்க புக்ல இருக்கு இந்த வெர்சஸ்ல வந்திருக்கு அது மட்டும் இல்ல நிறைய ஏன்ஷியன்ட் கேலண்டர்ஸ்ல வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கேலண்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா பெர்ஷியா பாபிலோனியா எகிப்து யூஸ் பண்ண கேலண்டர்ஸ்ல எவ்வளவு இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க 1 இயருக்கு வந்து 360 டேஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு இயருக்கு நம்ம இப்ப அதே மாதிரி தான் யூஸ் பண்றோம் சேம் 360 டேஸ் வந்து 1 இயருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது மேத்தமேட்டிஷியன் வந்து frequently எப்படி பண்ணிருக்காங்க 60 360 இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்காங்க மேத்தமேட்டிஷியன் மெயினா அடுத்து எதுக்குனாலும் ஒரு பேஸா வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த 360 வந்து இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்க 7 விட்டுட்டு ஓகே 7 மட்டும் கிடையாது 1 ல இருந்து 1 2 3 4 5 6 7 இல்ல 8 9 10 அப்புறம் 12 சரி 24 சரி இந்த மாதிரி இருக்க எல்லா நம்பர்ஸ்லயுமே டிவைட் ஆவற ஒரே நம்பரா 360 மட்டும் தான் இருக்கு நீங்க இந்த 12 24 எதுக்கு எக்ஸஸ் எடுக்கறோம்னா 12ங்கிறது நம்மளோட மந்த் இருக்குலையா 365 டேஸ் இருக்குலையா நமக்கு 1 இயருக்கு இப்போ அந்த 365ல 12 months கொடுக்கறோம் நம்ம அந்த 12ம் மந்த் பிரிக்கிறோம்ல அதுக்கு இந்த 360 வந்துருது ஒரு நாளைக்கு நமக்கு 24 hours சொல்றோம் இல்லையா அந்த ஹவர்ஸ்லயே இந்த 360 வந்துருது சோ இந்த 360 வந்து இதுலயும் வருது 12 அந்த 12 மந்த்லயும் வந்தது ஹவர்ஸ்லயும் வந்தது
அப்புறம் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகிடுது, 7 மட்டும் விட்டுட்டு. ஓகேவா? இதுதான் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எதனால நம்ம 360ங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதை எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆங்கிள்ஸை வந்து எப்படி நம்ம கணக்கெடுத்துக்கோன்னா அதுக்குன்னு ஒரு தனி டிவைஸ் வச்சுருக்கோம் இல்லையா? உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ப்ரொடெக்டர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஆஃப் ஸ்கேலில் நிறைய பேஸ் லைன்ஸாக கொடுத்துருக்காங்களா, அதான் ப்ரொட்ராக்டர். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிள் ஆங்கிள்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் ப்ரொட்ராக்டர், சரிங்களா? இப்போ இங்கே இருக்க இதுதான் ப்ரொட்ராக்டர். இதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக அடியில் ஒரு கோடு வருதுல, இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆங்கிள். இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரைட் ஆங்கிள். இதை நீங்கள் அப்படியே தலைகீழாக வச்சுக்கலாம், இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் வைக்க முடியும். அவசியம் இல்லை, ஆக்சுவலி அப்படி தான் வைக்கணும். இப்படி கூட வைக்கலாம், அப்படியே உள்டாக வச்சிங்கன்னா இங்கிட்டு வரும் நமக்கு இந்த லைன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும் இல்லையா? ஏன்னா இந்த ஆஃப் கொடுக்குறப்ப தான் நமக்கு ஈஸியாக இங்கிட்டு வைக்க முடியும், இங்கிட்டு, ஏன்னா ஹோல் ஸ்கேலும் இப்படி வைக்க முடியும். நமக்கு உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா நம்ம 2 சைடுமே இந்த இதை வச்சு யூஸ் பண்ண முடியும், இங்கிட்டு வச்சு யூஸ் பண்ண முடியும், இங்கிட்டு வச்சு யூஸ் பண்ண முடியுங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த மெஷர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கேஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கே இது ஏ இது எல், சரியா? ஸோ இதோட மெஷர்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 30 டிகிரின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணால் உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ண போகிறோமா அப்படின்ட்டு, அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கோடு, அதுக்கப்புறம் பாருங்கள் இதான் கொஞ்சம் பெரிய லைன் இல்லையா? அப்போ 1லேருந்து இது வரைக்கும் 10 அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது 20, அப்புறம் இங்கே வரப்போ 30. ஸோ இங்கே 10 20 30, அப்போ 3, அப்போ 30 யூனிட்ஸ் அதில் 30 டிகிரி அதில் வந்துடுது. அதே மாதிரி WAL, இப்போ இதுக்கு பாருங்கள், W எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, எல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே எடுங்க, 1 இதுலேருந்து இங்கே வரைக்கும் 10, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30, அப்புறம் 40, அப்புறம் 50. ஸோ WALங்கிற ஆங்கிளுக்கு வந்து 50 டிகிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், TAK, T இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து திருப்பி எண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஆல்ரெடி இங்கே 31 வச்சுருக்கோம், 51 வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை மட்டும் எண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி. பாருங்கள் ஆல்ரெடி இது ஓகே. நம்ம இப்போ வந்து 30 50 அந்த 40 இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 120 கிடச்சிரும். இந்த 30 50 40 சொன்ன மாதிரி. ஓகே, இதை ஆட் பண்ணிங்கன்னா 120 நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 120 டிகிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதத்தில் நீங்கள் பண்ணலாம். இங்கேருந்து டைரெக்டாக ஃபுல்லாகவும் பண்ண முடியும், இல்லை சிங்கிள் இதாகவும் ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் 120. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஆங்கிள் என்ன தான், ஏ தான். ஓகே, இதோட டிகிரிஸ் வந்து வேரியேஷன் ஆகுது ஒவ்வொரு இதுக்குமே. பாருங்கள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து கூட ஒரு ஆங்கிள் சொல்ல முடியும். ஓகே, இது மாதிரி நிறையா ஆங்கிள்ஸ் நம்ம இந்த ஏன்ற ஒரே ஒரு அந்த பாயிண்டில் தோன்ற இந்த இத்தனை இதையுமே மேக் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்லி 3 தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தோணுது டைம் பாஸ் பண்ணணும், இல்லை நல்லா நாலேஜ் வளர்த்துக்கணும், கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்க, இதில் உள்ள நிறையா கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, W வரைக்கும் AWK இது ஒரு ஆங்கிளாக கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே ஃபிகர் இட் அவுட்டில் ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் யூஸிங் யுவர் ப்ரொடெக்டர். அதை ஃபஸ்ட்டு இங்கே அவங்க வந்து ஷேப் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? நம்ம என்ன டிகிரி வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நானாக இங்கே ஒன்று போட்டிருக்கேன். இது 47 டிகிரி ஃபஸ்ட்டு ஆன்சர் வருது. ஆன்சர் இங்கே இருக்கிறதா 47 டிகிரி, இது வந்து 24 டிகிரி, இது வந்து 110 டிகிரி. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த லைன் வேணால் எடுத்துக்கலாம், இந்த லைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த லைன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு லைனில் இங்கே இந்த ப்ரொடெக்டரில் உங்களுக்கு மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் வச்சுக்கணும் நடு பாயிண்ட்டாக. ஓகே, வச்சுக்கிட்டு இப்போ இங்கேருந்து 0 இது 10, இது 10, இது 20, இது 40 அப்படி உங்களுக்கு கணக்கு, சரியா? இது வந்து 10, இது 20, இது 40 அப்படி வந்ததா கணக்கு. இப்படியே நீங்கள் எண்ணிக்கிட்டு போனீங்கன்னா இங்கே 40 தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 50 வந்துடுது. ஸோ நம்ம அங்கே போகக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக 47 அது எண்ணிங்கன்னா 47 கரெக்டாக வரும் இந்த இடத்துல முடிகிறப்போ. ஸோ இந்த ப்ரொடெக்டரில் இங்கே நடுவில் ஒரு இப்போ இப்படி இருக்குல்ல, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு திக்காக லைன் குட்டியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கணும் நீங்கள், சரிங்களா? வச்சுட்டு நீங்கள் இந்த லைனை பேஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த லைனை பேஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்னதில் இருந்தால், ஏன்னா இது 0லேருந்து நான் ஆரம்பிக்கணும், இங்கிட்ட இருந்தாலும் 0 10
20 அப்படி வரப்போகுது. இல்லை இங்கிட்டிருந்து வந்தாலும் இங்கிட்ட 0 10 20ன்னு போகுது. ஸோ நீங்கள் எண்ணிட்டு கரெக்டாக அந்த இது எங்கே முடியுதுன்னு அதை பாயிண்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே கவுண்ட் பண்ணணும். பெரியதெல்லாம் 10 20ன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விடுறது வந்து 1 2 இந்த அதுக்குள்ளே மிடில் இருக்குல்ல சின்னதாக, அது வந்து 5ன்னு கனெக்ட் பண்ணிக்கப்போ. ஸோ 40க்கு அப்புறம் 45, அப்போ 46 47 அப்படின்னு வரும். இங்கே 47 இது கரெக்டாக வரும் இதில் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47 டிகிரி ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர், செகண்டுக்கு 24 டிகிரி வருது, தேர்டுக்கு 110 டிகிரி வருது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் யோர் கிளாஸ் ரூம் யூஸிங் யோர் ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி உங்களோட கிளாஸ் ரூமில் இருக்கிறதுல எங்கெங்கெல்லாம் மெஷர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு விண்டோஸ் இருக்கு இல்லையா, உங்கள் கிளாஸ் ரூமோட விண்டோஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே என்ன பண்ண முடியும், ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி இப்போ இப்படி வச்சிடலாம். நீங்கள் ப்ரொடெக்டர் இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓகே, இந்த மிடில் பாயிண்ட் இங்கே வந்து 0 இங்கே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆங்கிளில் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணாலும், ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கிளாஸோட சேர் இருக்குல்ல, அதோட கார்னர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாமே 90 டிகிரி தான் இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, ப்ராக்டிக்கல் மாதிரி இது. அது மாதிரி கிளாஸோட செவரோட எட்ஜஸ் இருக்குல்ல, அங்கே நீங்கள் வச்சு பார்த்தாலும் 90 டிகிரி. ஏன்னா செவரோட இது இப்படி தானே காட்டா உங்களுக்கு, இப்படி ஸ்ட்ரைட் ஆங்கிள் மாதிரி வரும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிளும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 90 டிகிரி தான் வரும் எல்லாமே. இப்போ பிளாக் போர்டு எடுத்துக்கலாம், டேபிள் சேரு பிளாக் போர்டு எதுனாலும், உங்கள் பாக்ஸ் கூட எடுத்துக்க முடியும். கிளாஸ் ரூமுங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி 90 டிகிரி தான் வரும். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஃபார் த ஆங்கிள்ஸ் கிவன் பிலோ. இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே பாருங்க, அடுத்த பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இதோட ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. செக் இஃப் யுவர் பேப்பர் ப்ரொடெக்டர் கேன் பி யூஸ்ட் ஹியர். சில பேஜஸில் உங்களுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, பேப்பர் ப்ரொடெக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செய்யணும்னு ஒரு 2 பேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் அதை சும்மா செஞ்சு பார்க்கலாம், போர் அடிக்கிற டைமில் செஞ்சு பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, நீங்கள் உங்கள் ப்ரொடெக்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிகிரி பாருங்கள், சரி ஃபஸ்ட்டு பிக்சர், இந்த பிக்சருக்கு 45 டிகிரி வருது. இது நல்லா விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ 116. ஓகே, ஆன்சர். ஆக்சுவலி நான் வந்து ஃபிகரேட்டிவ் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ப்ரொடெக்டரை பற்றியும் சொல்லலாம், ஏன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக முன்னாடி இருக்க பேஜஸை சரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இதை பார்த்துட்டு நம்ம திருப்பி அந்த ஃபிகரேட் அவுட்டை கண்டினியூ பண்ணலாம். இங்கே லேபிள் ப்ரொடெக்டர்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இங்கே பாருங்களேன், இது வந்து சென்டர் பாயிண்ட் சரிங்களா, இது 0 பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 0ன்னு எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலி இதை வச்சு தான் ஒரு ஆங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே வைக்கணும் சரிங்களா. இங்கே வச்சா தான் நமக்கு ஆங்கிள் தெரியும். ஸோ இதில் 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குது, 0 10 20 அப்படி இப்படியே போயிட்டு இருக்கு. அதே இது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், 180 170 116. இது எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன 3 ஆங்கிள் படிச்சிருக்கோம், சாரி 4 ஆங்கிள் படிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஒன்று, ரைட் ஆங்கிள் ஒன்று, அக்யூட் ஆங்கிள் ஒன்று, அப்டியூஸ் ஆங்கிள் ஒன்று. ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளுக்காக தான் இது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து அக்யூட் இப்போ இப்படி இருக்குது 90 டிகிரியோட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள் தானே, அப்போ அதோட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். இப்போ 90 டிகிரியோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ப்ரொடெக்டரை வந்து மாற்ற தேவை கிடையாது, நம்ம இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உல்டாவாக பண்ணுறப்போ இதை வச்சு நம்ம இந்த 180லேருந்து ஆரம்பிக்குதுல்ல, அது யூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கிட்ட இருந்தும் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன் 60 டிகிரி சரியா. அப்போ எப்படி வரப்போகுது உங்களுக்கு, இப்படி தான் வரும். சப்போஸ் இப்படி இருக்கப்போ இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து 0 ஆரம்பிக்குது, 0 10 20 இங்கே இருக்குது பாருங்கள், 0 10 20 ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு ஆங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆங்கிள் இங்கிட்டு இருக்குது, நமக்கு ஆரம்பிக்கிறதோ இந்த சைடு தான் ஆரம்பிக்குது 0 10 20. அப்போ இங்கே கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 0 10 20 செகண்ட் லைனில் பாருங்கள் 30 வந்துருச்சா. அப்போ இதுக்கு இங்கிட்டிருந்து ஆரம்பிக்கணும் 30 டிகிரி. ஸோ ஆங்கிள் இங்கிட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தா இதை எடுத்துக்கோங்க. இதுவே இந்த பிக்சர் வந்து ஆங்கிளோட இங்கிட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிறப்போ இங்கிட்டு இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியோட கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதான்னு. ஸோ இப்போது ஒரு ஆங்கிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன் இப்படி இருக்குது, இது வந்து ஒரு 80 டிகிரி இருக்கும். 90 டிகிரினா ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, இது 90 டிகிரி இருக்கும். இப்போ இப்படி வந்து இப்படி வரப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இது 90 டிகிரியோட அதிகமாக கொஞ்சம் விரிஞ்சிருக்குன்னு.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் லைன் இங்கே இருக்க பாருங்க 90 டிகிரிக்கு அப்புறம் 100ன்னு செகண்ட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துக்கணும். 100 110 இந்த இடத்துல வருதுன்னா அதை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஆங்கிளோட சைஸு, அந்த பொசிஷன் எப்படி இருக்குது, எந்த அளவு இது வரும்ன்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு. ஓகே, அதுக்கு தான் இந்த பேஜில் இருக்கிறது. இங்கே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் ப்ரொடெக்டர் எப்படி பேப்பரில் நீங்களாம் உருவாக்குறது ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படி செய்கிறது, பேப்பரில் வந்து ஒரு ப்ரொடெக்டர் எப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு இந்த பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு பேரலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைசெக்டிங் த ஆங்கிள். பைசெக்டிங்னா என்னதுன்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, இப்படி ஒரு பேப்பர் சும்மா சொல்கிறேன் நானாவே, இப்படி பேப்பர் இருக்குது, இது 2ஆக ஃபோல்டு பண்ணால் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ஆஃப் தானே கிடைக்கும். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணுறப்போ 2 பகுதி கிடைக்கும், சேம் சைஸில் 2 கிடைக்குது, அதுக்கு பேர் தான் பைசெக்டிங் த ஆங்கிள். அதே மாதிரி இப்போ இந்த எதிர்க்கு பாருங்கள், இந்த ஆஃபை நம்ம இப்படி மடிக்கிறப்போ நமக்கு இப்படி ஒரு ஆஃப் கிடைக்கும் இல்லையா, 2 ஆஃப் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு பேர் பைசெக்டிங் த ஆங்கிள், இந்த மெத்தடுக்கு பேர். இந்த மாதிரி ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் திருப்பி இப்படி ஆஃபாக மடிச்சோன்னா இந்த மாதிரி சைஸில் நமக்கு 2 இருக்கும், அதை நீங்கள் திருப்பி விரிக்கிறப்போ இங்கே ஒரு லைன் உருவாயிருக்கும். சரியா, இந்த லைனுக்கு பேர் தான் ஆங்கிள் பைசெக்டர். ஓகே, இது 2ஆக பிரிக்கிறதுல சமமாக ரெண்டுமே சேம் சைஸில் இருக்குது. ஸோ ஆங்கிள் பைசெக்டர் வந்து இது, அந்த மெத்தடுக்கு பேர் பைசெக்டிங் த ஆங்கிள். ஓகே, ஃபோர்த்து சம்மிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், how can you find the degree measure of the angle given below using a protractor. இப்படி உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஏபிசி, பி வந்து ஆங்கிள். சரிங்களா, இதில் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி எந்த மெத்தடில் நீங்கள் டிகிரியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்டர் இப்படி இருக்கா, ஓகே ப்ரொடெக்டர் இருக்குது. சரியா, நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு எவ்வளோ வருது, நமக்கு 102 டிகிரி வருது. ஓகே, 102னா இப்படி வரும். சரியா, இந்த இடம் இப்படி இருக்குது 102. நமக்கு இப்போ ஹோல் சர்க்கிளுக்கு எவ்வளோ வேல்யூ, இது 360 நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, 102. இந்த 360லேருந்து இந்த 102வை சப்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 258. ஸோ இந்த மீதி இருக்குல்ல, மீதி இருக்க இந்த ஹோல் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இது என்னது 258. ஓகே ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த 258 டிகிரி என்னது அப்டியூஸ் ஆங்கிள். நான் இங்கே உங்கள் வேர்டிங்ஸில் எடுத்து எழுதியிருக்கேன் ஆன்சர் எப்படி எழுதணும் நோட்டில் அப்படின்னு, நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஃபிஃப்த்து சம் பாருங்க, மெஷர் அண்ட் ரைட் த டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள். ஆங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ABCDEFன்னு பேர் வச்சு. மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்து எழுதணும், அதே மாதிரி முன்னாடி பண்ணாலே அதே மெஷர் பண்ணி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஏக்கு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி வருது, பிக்கு 120 டிகிரி வருது. சில பேருக்கு நான் மெஷர் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து 59 வந்துச்சு, ஆனால் புக்கில் சில இதில் நான் ரெஃபர் பண்ணுறப்ப 60 டிகிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்கிட்ட புக்கு வந்து இல்லை காப்பி, ஸோ அதனால் நான் இருக்கிறத வச்சு தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆன்சரு. நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் எழுதலாம், தப்பு போட மாட்டாங்க யாரும். ஏன் நீ 58 போட்டேன்னா நம்ம மெஷர் பண்ணப்போ நமக்கு கிடச்சதை நம்ம போட முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு என்ன டிகிரி வருதோ அதை நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த 2 எழுதியிருக்கேன் பாருங்கள், 60 டிகிரி 59 டிகிரி ரெண்டுமே வந்தது ஆன்சரு. ஸோ அதனால் நீங்கள், நான் மெஷர் பண்ணப்போ எனக்கு 59 வந்துச்சு, சில வெப்சைட்லலாம் உங்களுக்கு 60லாம் போட்டிருக்காங்க, ஸோ அதனால் நான் அதை போட்டிருக்கேன். அப்புறம் 128 எனக்கு வந்துச்சு, சில இதில் 130 போட்டிருக்காங்க, ஸோ அதனால் அதையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. 6th சம் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நமக்கு டிகிரி மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ட்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்து எழுத தான் போகிறோம். நம்ம இது ரொம்ப ஈஸி, நீங்கள் இதுக்கு கூட ப்ரொடெக்டர் தேவைப்படும், இதுக்கு தேவையே இல்லை, ஏன்னா அங்கே ஆல்ரெடி இருக்குது இல்லையா, ஸோ உங்களுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், BXE இங்கே பாருங்கள், BXE இங்கே இருக்குது பாருங்கள், B இது X இது E. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம எழுத போகிறோம். இந்த ஆங்கிளுக்கு என்ன வருது, 115. எப்படி கனெக்ட் பண்ணணும், இங்கேருந்து கனெக்ட் பண்ணணும், இந்த 0 இங்கே எடுத்துக்கணும். 10 20 30 40 50 60 70 80, இது என்னது உங்களுக்கு 90 வருமா, இங்கே தான் 90 வருது. ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிறது என்னது 5. ஸோ 90, அப்புறமேட்டு 100 110, அதுக்கப்புறம் வருது 115. டக்குன்னு பார்த்தோன்னே கேல்குலேட் பண்ண முடியும். இதே மாதிரி மற்றதுக்கும் நீங்கள் இப்போ CXE, C இங்கே இருக்குது, X இங்கே இருக்குது, E இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் 90, 90க்கு முன்னாடி ஒரு ஆஃப் தான் இல்லை, ஸோ 5 கேன்சல் ஆகிடும், ஸோ 85. AXB,
AXB இங்கே. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி பாருங்களேன் 40 இருக்கா. ஸோ 40க்கு அப்புறம் என்னது, சாரி இங்கே என்ன இருக்குது 60 இருக்கா. ஓகே 60க்கு அப்புறம் என்னது 65. ஸோ அது வந்துடுது. அதுக்கப்புறம் BXC. B எங்கே இருக்குது உங்களுக்கு, B எங்கே இருக்குது XC. ஸோ இது கால்குலேட் பண்ணுறப்போ ஜாக்கிரதை. ஏன்னா இது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துட்டோம். பட் இங்கே கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் கவனம் தேவை. நம்ம கால்குலேட் இப்படி டேரெக்டாக பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இங்கே பாருங்களேன் இங்கே எங்கே இருக்குது 65ஆ, 70னா அப்புறம் 5 இருக்கும். ஓகே இங்கே வந்து ஒரு 10 20, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, அப்போது 30. இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஈஸி. சப்போஸ் இல்லை நான் இங்கேருந்து தான் பண்ணி பழக்கம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இங்கேருந்து இங்கே எடுத்து அதுக்கப்புறம் இங்கேருந்து B வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஓகே இந்த இப்போ இது 4 ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. நம்ம முன்னாடி பண்ண சேம் மெத்தடு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம டிகிரி என்ன பண்ண ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். P இங்கே இருக்கு பாருங்க, PQR. ஓகே இந்த டிகிரி எவ்வளோ வருதுன்னா 45 வந்திருக்கு நமக்கு. அடுத்து PQS எவ்வளோ வந்திருக்குன்னா 105 டிகிரி வந்திருக்கு. PQT எவ்வளோ வந்திருக்குன்னா 150 டிகிரி வந்திருக்கு. ஓகே நீங்கள் இதை மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. இந்த 8th சம்மில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மாதிரி பேப்பர் எடுத்து பிக்சர்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு பேஸ் பண்ணி. ஓகே அது நீங்கள் பண்ணிக்கோங்க. 9th கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்கன்னா மெஷர் ஆல் 3 angles ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளோட 3 angles-ஐயும் மெஷர் பண்ணுங்கள். இந்த 3 ஆங்கிளுமே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட் த மெஷர் டவுன் நியர் த ரெஸ்பெக்ட், அதாவது இதுக்கு பக்கத்துலேயே அந்த ஆங்கிளை எழுதிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நவ் ஆட் அப் 3 angle, இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, டூ த சேம் ஃபார் த ட்ரையாங்கிள். இது மாதிரி 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, இந்த 3த்துக்குமே செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற எந்த ட்ரையாங்கிளுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் கிடைக்குது, இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான பேசிக் விஷயம் என்னென்னா, எந்த ட்ரையாங்கிளை நீங்கள் ஆட் பண்ணல, இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 180 டிகிரி தான் வரும். ஓகே இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. 3 சைடையும் ஆட் பண்ணுறப்போ 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் when we add we will get 180 டிகிரி. ஓகே ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள் 45 65 70. இந்த 45 65 70 ஆட் பண்ணுங்களேன். பாருங்க 10 வருதா, 0 ஓகே 1, அதுக்கு 10 11 11ம் ஒரு 7ம் 18. ஓகே ஸோ 180 டிகிரி. இதே மாதிரி இது 3த்துக்குமே உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபார்முலா. ஓகே இதுதான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இப்படி கொஸ்டின் மாதிரி கேட்டு உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இது நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதுக்கு நான் ஆங்கிள்ஸ் போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்கும் ஆட் பண்ணி பாருங்கள். 55 60 65 30, இது ரொம்ப ஈஸி பாருங்கள். 30 இது 80 ஆல்ரெடி, இது 100 அப்போ 180 ஈஸியாக பார்த்தோன்னே வந்துடும். ஸோ இது 3த்துக்குமே என்ன தான் வரும், 180 தான் வரும், ஏன்னா இது ட்ரையாங்கிள். இந்த ஃபிகர் அதாவது இந்த பேஜஸில் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்டரை எப்படிலாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு. உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இதுதான் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ரெட்டு தான் ஆங்கிள். ஓகே கொடுத்துருக்க பிக்சர்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ இந்த லைன் எங்கே வரணும், இந்த ப்ரொடக்டர் லைன் எங்கே வரணும், இந்த இடத்துல வரணும். ஓகே அவங்க எப்படி வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டாங்க. இந்த இப்போ ஆங்கிள் இப்படி இருக்குன்னா ப்ரொடக்டரை இப்படி வச்சுருக்காங்க, அப்படி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும், நம்ம ப்ரொடக்டரை இந்த பேஸில் வைக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு இப்படி தானே இருக்குது, ஸோ ஆங்கிள் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும். ஓகே ப்ரொடக்டர் இப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஆங்கிள் உங்களுக்கு இப்படி இப்படி வரணும். ஓகே அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, பட் நமக்கு அந்த கோடு இங்கே இருக்குது, இங்கே வந்துருக்கு. ஸோ இது தப்பு. அதே மாதிரி இதுலேயும் சேம் தான், ஆங்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஆப்போசிட் டிகிரியில் இங்கே போய் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வைக்கக்கூடாது, என்ன பண்ணணும், இந்த இடம் இந்த இடத்துக்கு வரணும். அதே மாதிரி தான் இதுவும், இது வந்து இங்கே இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக இங்கே வச்சுருக்காங்க. ஓகே இது ஓரளவு ஓகே. ஆனாலும் நமக்கு இங்கே போய் மெஷர்மெண்ட் இங்கே இருக்கணும் மெஷர்மெண்ட். ஓகே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஆரம்பிக்கிறதுனால அது தப்பாகுது. இங்கே பாருங்க, இது அப்படியே இந்த இடம் இங்கே இருக்கணும், இந்த இடம் இங்கே வந்திருக்கணும். அதே மாதிரி ஆங்கிளையும் மாற்றி வச்சுருக்கணும். இது அப்படியே உல்ட்டா பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே எடுக்கணும் இல்லையா. இங்கே பாருங்க இப்படி வைக்கிறப்போ ஓகே இப்படி வைக்கலாம், தப்பு இல்லை. நம்ம மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் அதிகமாக வருது, 90 டிகிரியோட அதிகமாக வருது எடுக்கணும். ஓகே அப்போ தான் இது கரெக்ட், இல்லைன்னா தப்பாயிடும். இங்கே ஃபிகரேட்டிவ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
வேர் ஆர் த ஆங்கிள்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆங்கிள்ஸ் என்ன கிளாக்கை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆங்கிள்ஸை கால்குலேட் பண்ணணும். ஒரு நம்ம இப்போ நான் உங்ககிட்ட நான் ஒரு 3 o'clock நிற்கிது இது ஆங்கிள் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் 90 degree தான் ஆக்சுவலி வரும். பட் உங்களுக்கு யோசிக்க டக்குன்னு முடியாது. இப்போ நான் 4 o'clock இருக்குது என்ன ஆங்கிள் சொல்லுப்பானா நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நம்ம இந்த சம்மை படித்ததுக்கு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் டிகிரிஸ் எடுத்துக்கிறோம், 360 degree தான் நமக்கு இருக்குது ஒரு சர்க்கிளில். அது நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது, 12 hours ஒரு கிளாக்கில் 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நம்பருக்கு 30 டிகிரின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் 4 o'clockனு வச்சுக்கோங்க. எப்படி? அப்போ 4 into 30 என்ன வரும் உங்களுக்கு 120. அப்போ 120 தான் டிகிரி. இப்போ அதே மாதிரி 5 o'clockனு வச்சுக்கோங்க. 5 into 30 ஸோ 150 டிகிரி. அதே மாதிரி இங்கே பாருங்க 1 into 30னா 1 o'clock. இப்போ இது அப்போ என்னது 30 டிகிரி. பார்த்தோன்னே சொல்லிடணும். இப்போ 4ல் இருக்கனால இது என்ன வருது 120 டிகிரி. இப்போ 2ல் இருக்கிறனால வரும் 2 into 30 அப்போ 60 டிகிரி. ஓகேவா? ஸோ நான் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ 7 o'clock அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 7 into 30 அப்போ 210. ஓகே, அப்போ 210 டிகிரி. நீங்கள் பார்த்தோன்னே இந்த கிளாக்கு டைமிங்கை பார்த்தோன்னே நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். 8 o'clock என்ன டிகிரி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எவ்வளோ டிகிரி இருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ ஆங்கிள் வந்து வருது, என்ன ஆங்கிள் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டு 7 o'clockக்கு 5 o'clockக்குன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். என்ன பண்ணுவோம், என்ன நம்பரோ அதோட இன்ட்டு 30 போட்டுருவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மேக்ஸுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் இன்னொருத்தவங்களை கேட்குறப்ப அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சிருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். அதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 7 இதான் நான் சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பு பியில் பாருங்கள். வாட் வில் பி த ஆங்கிள் அட் 2 o'clock. 2 o'clock கேட்டிருக்காங்க. 2 into 30னா 60 டிகிரி. அதே மாதிரி 4 o'clockக்கு என்ன 4 into 30 120 டிகிரி. 6 o'clockக்கு அப்போ எப்படி இருக்கும் 6 into 30 180 டிகிரி. இப்போ சி பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் அதர் ஆங்கிள்ஸ். நீங்கள் என்ன ஆங்கிள்ஸ் உங்களுக்கு தோணுதோ அதே தான் இந்த கிளாக்ஸை வச்சு. நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி இந்த பிக்சரில் காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clockக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி 5 o'clockக்கு போட்டிருக்கேன் எக்ஸஸாக. உங்களுக்கு வந்து 12 o'clock கூட நீங்கள் போட்டுக்கலாம், 11 o'clock உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் அ டோர். ஒரு டோரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே, இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. இஸ் இட் பாசிபிள் டு எக்ஸ்பிரஸ் த அமௌண்ட் பை விச் அ டோர் இஸ் ஓப்பன் யூஸிங் அன் ஆங்கிள். இது வந்து ஆங்கிள் வந்து இதில் பார்க்க முடியுமா, ஒரு டோர் ஓப்பன் ஆகிறப்ப அங்கே ஆங்கிள் வந்து உருவாகுதான்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அந்த வெர்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும், எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஆர்ம் வந்து அப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறோம்ல, அப்போ ஆர்ம் வந்து எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள் நம்ம கொடுத்துறோம். வெர்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமானா எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? அது மிடில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வெர்டெக்ஸ். இந்த ஆரம்பிக்கிறது ரெண்டுமே ஆர்ம்னு சொல்லுவோம், நடுவில் இருக்கிறது வெர்டெக்ஸ். ஸோ இங்கே நடுவில் இருக்கிறது என்னது இந்த பாயிண்ட்டு. ஸோ ஒய் தான் வெர்டெக்ஸ். மீதி இருக்கிறது நம்ம பேர் கொடுக்குறது தானே, எக்ஸ் கொடுத்துக்கலாம், ஏ பி சின்னு கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ நீங்கள் இங்கே இந்த சைடில் 2 சைட்லையும் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதான் நான் இங்கே எக்ஸும் இசட்டும் வருது. ஸோ நான் எக்ஸ் இசட் சொல்லியிருக்கேன் ஆம் வந்து. ஓகேவா? அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, எக்ஸும் ஒய்யும் ஒரு ஆமு, ஒய்யும் இசட்டும் ஒரு ஆமு தெளிவாக எழுதியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி என்ன நேம் இங்கே கொடுக்குறீங்களோ, பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் இங்கே எழுதிடுங்க. இல்லை இதே எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ வெர்டெக்ஸ் ஒய் இது வந்து ரெண்டுமே ஆம். ஓகே, இந்த கொஸ்டினில் உங்களுக்கு எப்படின்னா மெஷர் பண்ணுங்கன்னு கேட்க கிடையாது, ஜஸ்ட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு பாப்பா வந்து வித்யான்ற பாப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, ஊஞ்சலில் இங்கே ஆடிட்டுருக்காங்க. சரியா? ஊஞ்சல் ஆடுறப்போ அந்த பாப்பா வந்து வேகமாக ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊஞ்சல் வந்து நல்லா பெருசாகும், அந்த ஆங்கிள் வந்து உருவாகிற இடம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ஆங்கிளோட சைஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. திருப்பி அந்த பாப்பா வந்து வரப்போ ஆங்கிள் வந்து கம்மியாகுதுன்னு காட்டுறாங்க. இது உங்களுக்கு தெரியுதா, உண்மையுமே அப்படி தான் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆங்கிள் வந்து உருவாகுது தெரியுது. எங்கே உருவாகுது, உங்கள் பிக்சரில் குறிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிக்சர் சப்போஸ் எக்ஸாமில் வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே மார்க் பண்ணலாம், இங்கிட்டும் மார்க் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த கயிறு தான், இந்த ஸ்விங் பண்ண கயிறு எப்படி வரும், இங்கிட்டு தானே போகும் உங்களுக்கு. ஸோ ஆங்கிள் இங்கிட்டும் உருவாகும், இங்கிட்டும் உருவாகும். நீங்கள் உங்களுக்கு எங்கிட்ட வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து எஸ் அண்ட் ஆங்கிள் கேன் பி சீன், ஏன்னா பார்க்க முடியுது ஆங்கிள். ஓகே, இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்டிங் ஸ்லாபும் அதோட சைட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க.
இது எப்படி உங்களுக்கு ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பால்ஸ் ரோல் ஆகுதுல எல்லாம் பற்றி கேன் ஆங்கிள்ஸ் பி யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்லோப். இந்த ஆங்கிள் வந்து யூஸ் பண்ண முடியுமா அந்த ஸ்லோப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு? அதாவது அந்த ஸ்லோப்னா உங்களுக்கு அந்த சறுக்குறோம்ல அந்த பாதை, இந்த எவ்வளோ ஆழமாக ஷார்ப்பாக இருக்குது அந்த சறுக்கிறது, இல்லை வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த ஸ்லோப்போட அந்த சறுக்கிற அந்த ஃபாஸ்ட்னஸ் இருக்குல்ல, ரொம்ப ஹைட்டாக இருக்குப்போ, ரொம்ப கரெக்டாக ஸ்லோப்பாக இருக்குது, அது எப்படி ஆங்கிளில் வச்சு சொல்லுவீங்கன்னு. ஓகேவா? அது மாதிரி ஆர்ம் வந்து இதை எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி இந்த 2 லைன் தான் வரும் இதுக்கு ஆன்சரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிரேட்டர் ஆங்கிள்னால் இந்த ஸ்லோப்போட இது பாருங்களேன், இது வந்து ஸ்லோப் வந்து இப்படி சின்னதாக சாதாரணமாக இருக்கிறப்போ ஆங்கிளும் சாதாரணமாக சின்னதாக இருக்குது. ஷார்ப்பாக இருக்கிறப்போ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தான் வருது, தெரிதா? இது கொஞ்சம் பெருசாக வருது. ஸோ இந்த கிரேட்டராக இருக்குன்னா கிரேட்டர் ஆங்கிள் வருது. இந்த ஸ்லோப் வந்து பெருசாக இருக்கப்போ ஆங்கிளும் பெருசாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்லோப்பு சின்னதாக இருக்கப்போ ஆங்கிளும் சின்னதாகுது. இந்த இடம் ஓகே சின்னதாகுது. அதே மாதிரி அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை பால், ஒரே இடத்துல 3 பால் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல 1 பால் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க கிரேட்டர் ஸ்லோப்னா கிரேட்டர் ஆங்கிள். ஃபார் ஈச் ஆங்கிள், ஒவ்வொரு ஆங்கிளுக்குமே இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒரு ஸ்லோப் இருக்குது, ஒரு ஆர்ம் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஒரு சைடில் என்ன இருக்குது, ஒரு ஸ்லோப்புக்கு. இங்கே பாருங்கள், ஈச் ஆங்கிள் 1 ஆர்ம் அஸ் சைடு, ஒரு சைடு, அதை சைடை தான் ஆர்ம்னு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இப்போ இது உருவாகிறதுக்கு இந்த ஸ்லோப்பு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ப்ளஸ் ஸ்லோப்பு வந்து ஆர்ம் தான் ஸ்லோப்பு சேம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் ஈச் ஆங்கிள் 1 ஆர்ம், 1 ஆர்ம் இஸ் அ சைடு. ஓகே, 1 ஆர்ம் வந்து ஒரு சைடுன்னு சொல்கிறோம், அண்ட் 1 ஆர்ம் இஸ் அ ஸ்லோப். அப்போ ஒரு ஆர்ம் வந்து ஸ்லோப்பாக இருக்குது, ஒரு ஆர்ம் வந்து சைடாக இருக்குது. இதான் மீனிங். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, நட்டை வண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு. கேன் ஆங்கிள்ஸ் பி யூஸ்டு டு டிஸ்கிரைப் த அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா இப்போ இந்த பூச்சி எப்படி ரொட்டேட் ஆகும் சொல்லுங்கள், இப்படி இதே மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த நட்டை எப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி தானே ரொட்டேட் ஆக முடியும், தலைகீழாக ரொட்டேட் ஆக முடியாது. இப்போ இங்கே நிப்பாட்டி வச்சு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இவங்க ரொட்டேட் பண்ணியிருக்காங்களா, அதை வச்சே நம்மள ஆங்கிள் பண்ண முடியுமா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே ஆங்கிள் உருவாயிருக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதா, ப்ளஸ் இப்படி ஒன்று வருதா, ஸோ இங்கே ஒரு ஆங்கிள். அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒன்று வருது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் பண்ணுற விதத்தில் இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஆங்கிள். ஸோ 2 ஆங்கிள் இங்கே நமக்கு உருவாகிருக்கு. ஓகே, இது எப்படி இருக்குது, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு இருக்குது. ஸோ அதான் போத் இன்செக்ட் ஆர் ரொட்டேட்டட், ரெண்டுமே ரொட்டேட் ஆகுது. எப்படி 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, நமக்கு ஆன்சர் அதுதான். இது இந்த ஒரு லைன் தான் ஆன்சர். ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இது எந்த மாதிரி ஆங்கிள் உருவாகுது. இந்த நீங்கள் ரொம்ப அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்கவே வேண்டாம். நம்ம ஆன்சரை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே, நம்ம இதை போட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஆன்சரை பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ டீப் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பு, ஐ மீன் நாலேஜுக்கெலாம் வர்றது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரொட்டேட் ஆகுனா அந்த நத்தை எப்படி இருக்குது, என்ன ஆங்கிள் மேக் பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. ஓகே, இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ட்ராயிங் ஆங்கிள்ஸ், எப்படி வந்து ஆங்கிள்ஸை வரைகிறது. வித்யாங்கிறவங்க அந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, 30 டிகிரி ஆங்கிள் வந்து வரையணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் எப்படி நேம் வைக்கணும், TINN நேம் வச்சு வரையணுன்றாங்க. அப்போ நமக்கு நல்லா தெளிவாக தெரியும், மிடில் இருக்க இந்த நேம் தான் ஆங்கிளுக்கு நடுவில் வரப்போகிற பாயிண்ட். அப்போ எப்படி இருக்கும், 30 டிகிரினாவே இப்படி வரும், இல்லைனா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இந்த மிடில் பாயிண்ட் என்னது, உங்களுக்கு தான் ஆங்கிள் உருவாகிற ஆங்கிளோட நேம் என்னது, அப்போ I. ஓகே, இது ரெண்டுமே ஆமாம் வரும். இது T, இது என்ன TN. ஓகே, இது ரெண்டுமே அப்போ ஐயும் Tயும் ஐயும் Nனும் ஆர்ம்ஸு, இது வந்து வெர்டெக்ஸ். ஓகே, இந்த I வந்து வெர்டெக்ஸ். இதை எப்படி வரைகிறாங்க, ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணின்னு காமிச்சிருக்காங்க. காமிச்சிருக்காங்க பாருங்கள், IN ஃபஸ்ட்டு எப்படி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு அது எப்படி 30 டிகிரி எடுக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிக்சராக காமிச்சிருக்காங்க ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணியாச்சு 30 டிகிரி வரைக்கும். ஓகேவா? நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க, ஸ்கேலை வச்சு நம்ம அந்த லைனை ஈஸியாக சிம்பிளாக வரைஞ்சிடுறாங்க. அவ்வளோதான், அந்த பாப்பா வரைஞ்சிருக்காங்க அதை. ஓகே, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேம் மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு 2 டீம் இல்லை 2 பேர் கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஆங்கிளை வரைஞ்சிடணும் இவங்க ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா, ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும், இது என்ன எவ்வளோ டிகிரி கரெக்டாக வரும்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லணும். அவங்க அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லை தப்பாக சொல்கிறாங்களா, இது நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். பார்த்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க இது இவ்வளோ டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இதில்.
செகண்ட் கேமும் அதே மாதிரி தான். என்னென்னா ஒரு ஆங்கிள் அவங்களே சொல்லியிருக்காங்க 34 டிகிரின்னு ஏதோ ஒரு ஆங்கிள் அனௌன்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீம் வந்து ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள் வரையணும். 34 அப்படிங்கிறப்ப இப்படி வரும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டீம் என்னென்னா ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணாமல் வரையணும். இவங்க 2 பேரும் வரைஞ்சது சேமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா, அதில் யார் வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி தான் கரெக்டாக வரைவாங்க. ஸோ 2 டீமுமே மாறி மாறி இந்த கேமை யார் கரெக்டாக வரைகிறாங்க அப்படின்னு இது ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். ஃபிகர் இட் அவுட்டில் இந்த ஃபிகர், அதாவது இந்த பிக்சரில் வந்து லிஸ்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பாசிபிள். எல்லாம் இங்கே உங்களுக்கு இந்த பிக்சரில் என்னென்ன ஆங்கிள்ஸ் வருமோ அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் ஆங்கிள். ஓகே, 1, இதுக்கு ஆப்போசிட்லி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல 2, அப்புறம் 3வது ஆங்கிள், இது 4வது ஆங்கிள். இந்த ஒரு லைன் இப்படி வருதுன்னு பாருங்கப்பா. இந்த லைன் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன் நான். இதுக்கு இங்கிட்ட ஒரு ஆங்கிள் இருக்கும். த சேம் இங்கிட்ட ஒரு ஆங்கிள். ஓகே, நம்ம சர்க்கிள் உருவாக்குறோம் இல்லையா, அது மாதிரி இங்கிட்ட ஒரு ஆங்கிள் வந்துடும், இங்கிட்ட ஒரு ஆங்கிள் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கும், இங்கிட்ட ஒரு ஆங்கிள் இருக்கும். இதுக்கப்புறமே லைன் போகல, இதோட கட் ஆயிடுச்சு. அப்போ அங்கிட்டு வரப்போகிறது கிடையாது. நம்ம அப்போ அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கிட்ட லைன் இருக்கனால இப்போ 1, 2, அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8 ஃபஸ்ட்டு உள்ள மட்டும் நிற்கும். 9, 10, 11, 12 போட்டுக்கிட்டோமா. இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்குல்ல, இந்த லைனை விட்டு கிராஸ் ஆகிருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஆங்கிள்ஸ் பார்க்கணும். ஸோ 12க்கு அப்புறம் வெளியே இருக்க போயிடுவோம். 13, இங்கிட்டு 14, 15, 16, இங்கிட்டு 17, 18, 19, 20. ஸோ மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைக்குது? 20 ஆங்கிள்ஸ் கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். அதில் அடுத்து என்ன உங்களுக்கு கொஷின் கேட்டுருக்காங்கன்னா, மெஷர் த ஆங்கிள்ஸ் வித் ப்ரொடெக்டர். இந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுங்கள், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். க்ளோஸ் யோர் கெஸஸ். சி ஹவு க்ளோஸ் யோர் கெஸஸ் ஆர் டு த ஆக்சுவல் மெஷர்மெண்ட். அதாவது என்னென்னா எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறப்ப எது வந்து மேக்ஸிமம் எல்லாம் சேமாக இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டில் அவங்க சும்மா நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன 1, 4 சேம் 60 டிகிரி. நம்ம 60 டிகிரி ஒரு மெஷர்மெண்ட் நம்மளாக கொடுத்துருக்கோம். சரியா? 1, 4 சேமு. இது ரெண்டுமே சேமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ 60 டிகிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2, 3 120 டிகிரி. நான் இந்த ஆங்கிளுக்கு மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஆனால் உண்மையுமே ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டில் எப்படி இருக்கா, நமக்கு 1, 4 70 டிகிரி இருக்குது. அது மாதிரி 2, 3 எப்படி இருக்குது, 110 டிகிரி இருக்குது. இது ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னும் மற்றதுக்கும் கெஸ் பண்ணலாம், இதே மாதிரி எழுதலாம். ஓகே, நம்பர்ஸ் போட்டு. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். யூஸ் அ ப்ரொடெக்டர் டு ட்ரா ஆங்கிள்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் டிகிரி மெஷர்ஸ். டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சர் கொடுத்துருவாங்க, நம்ம டிகிரி கண்டுபிடிப்போம். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அந்த பிக்சரை வரையணும். ஓகே, அந்த ஆங்கிளை எப்படி இருக்க போது வரையணும். 110க்கு இப்படி இருக்குது நமக்கு. ஓகே, நீங்கள் இதுக்கு நேம் கொடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க, நேம் கொடுங்க. ஓகே, நீங்கள் நேம் ஒரே நேமும் கொடுத்துக்கோங்க. XYZ அப்படியே கொடுத்துட்டே போகலாம், இல்லை ABCD. ஏன்னா நமக்கு நேம் கொடுக்குறப்ப தான் அது ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, XYZ. ஓகே, எல்லாத்துக்கும் நேம் கொடுத்து நீங்கள் வரைங்க. அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இது வரைகிறப்பையும். ஓகே, XYZ. ஓகே, நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கோ. தேர்ட் சம் வந்து draw an angle whose degree measure is the same as the angle given below. அதாவது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து இது பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 120 டிகிரி வருது இந்த மெஷர்மெண்ட்டில். சரியா? இதை ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணாலும் அதான் வருது. இங்கே நேம் கொடுத்துருக்கு வந்து IHJ. நம்ம ஏபிசின்னு கூட வரையலாம். இதே திருப்பி மெஷர்மெண்ட் எடுத்து 120 டிகிரியில் வரைஞ்சி காமிக்கலாம். அதுக்கு ஏபிசிடி நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வரைஞ்சி காமிக்கலாம். பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. அதுக்காக தான் ஏபிசின்னு ஒரு டிகிரி போட்டிருக்கோம், IHJன்னு ஒரு டிகிரி போட்டிருக்கோம். ஏன்னா சேமாக வரைய சொல்லியிருக்காங்களே, இதே மாதிரி அதுக்காக. ஓகே, இந்த பதவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆங்கிள் நமக்கு தெரியும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் இருந்து 360 டிகிரி. ஓகேவா? இது நம்ம சர்க்கிள் தான் சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். இது வந்து 180 டிகிரி. ஓகே,
அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது சாரி இது வந்து என்ன ரைட் ஆங்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு 90 டிகிரியில் வரும். இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள். அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரியோட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள். ஓகே, இதுவே 90 டிகிரியோட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் தான் இவ்வளோ நேரத்துக்கு நமக்கு தெரியும். ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரியோட கம்மியாக இருக்கணும். அதே டைமில் 90 டிகிரியோட அதிகமாக இருந்தால் அதுக்கு டேர்ம் என்னது அப்டியூஸ் ஆங்கிள். இவ்வளோ நேரம் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், 90 டிகிரியோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே 360 டிகிரி வரைக்குமே நம்ம என்னென்ன சொல்லிட்டு இருந்தோம், அப்டியூஸ் ஆங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் இந்த லெசனில். பட் இதுக்கப்புறம் எப்படி சொல்ல போகிறோம், அதை நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அதாவது 180 டிகிரியோட அதிகமாக இருக்குது 360 டிகிரியோட கம்மியாக இருக்குன்னா அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ ஒரு புதுசாக ஒரு டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இந்த பேரால. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபிகர் இட் அவுட்ல ஃபர்ஸ்ட்ல இன் ஈச் ஆஃப் பிலோ கிரிட்ஸ் ஜாயின் ஏ, அதாவது ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏ டு அதர் கிரிட் பாயிண்ட், இந்த இதில் வந்து அதர் கிரிட் பாயிண்ட்ல ஃபிகரில் இருக்கு இல்லையா, பை ஸ்ட்ரெயிட் லைன் டு கெட், அதாவது இந்த ஏபின்னு வச்சுக்கலாம் நம்ம இதை. ஓகேவா, ஏபின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து நம்ம இன்னொரு எட்ஜு, இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இன்னொரு எண்டு வந்து அதாவது எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படி ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து அக்யூட் ஆங்கிள், அதுக்கப்புறம் அப்டியூஸ் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிளுக்கு என்ன மாதிரி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன ஒரு அக்யூட் ஆங்கிளாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே அவங்களே ஒரு டாட் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது நீங்கள் அவங்களுக்கு அக்யூட் ஆங்கிளாக மேக் பண்ணால் எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் இல்லையா, இந்த இடத்துல வரலாம். வந்துச்சுன்னா இது என்ன இருக்கும், 90 டிகிரியோட டெஃபினெட்லி கம்மியாக தான் இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கணும், இப்படி லைன் வந்து உங்களுக்கு சாரி இங்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது அப்டியூஸ் ஆங்கிள் 90 டிகிரியோட அதிகமாகிடும். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம இப்படி வந்துடலாம், இல்லைனா கொஞ்சம் இப்படி கூட வச்சுக்கலாம் இல்லை. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த அப்டியூஸ் ஆங்கிள் நீங்கள் உங்கள் ப்ரொடெக்டரை எடுத்து யூஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியோட அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நீங்கள் ஒரு ட்ரிக்கி தான் இது. நீங்கள் வந்து அக்யூட் ஆங்கிள் போட்டிங்கனாவே மீதி உங்களுக்கு என்ன வந்துடுறது, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக மாற்றிடும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வைக்கலாம், வச்சோம்னா இது என்ன ஆகிடும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆகிடும். அதே மாதிரி இது பாருங்கள், இது உங்களுக்கு வந்து இதையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சோம்னா இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆகிடும். மீதி இருக்கிறது எல்லாமே ஆங்கிள் வந்து இப்படி உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணும். இப்போ இதெல்லாம் வந்து உள்ளே க்ரியேட் பண்ணும், இதுக்கு வந்து உங்களுக்கு ஆங்கிள் வெளியே க்ரியேட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் அ ப்ரொட்ராக்டர் டு ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி பிக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் என்ன கேட்டிருக்காங்க, மெஷர்மெண்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் என்னது பிடிஆர், பிடிஆர் இதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, உங்களுக்கு 30 டிகிரி வரும். ஓகேவா, பிடிஆருக்கு என்ன வரும், சாரி நான் இங்கே டிகிரிக்கு பதிலாக இங்கே 0 போட்டேன், 30 டிகிரி வரும். ஓகே, அடுத்து பிடிக்யூ, பிடிக்யூ இங்கே என்ன வரும், 60 டிகிரி வரும். அது அக்யூட் ஆங்கிளாக வந்துடுது. அது கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம எடுத்து எழுதணும் அக்யூட்டா அப்டியூஸா ரிஃப்ளெக்ஸானு. பிடிடபிள்யூ, பிடிடபிள்யூ இது என்ன வருது உங்களுக்கு, அப்டியூஸ் ஆங்கிள் 105 டிகிரிஸ் வருது. அதுக்கப்புறம் டபிள்யூடிபி, டபிள்யூடிபி எங்கே இருக்கு பாருங்க, டபிள்யூடிபி இதே அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு. ஆனால் இதோட டிகிரி எப்படி எழுதணும், நம்ம இங்கிட்ட இருந்து மாற்றி எழுதணும். அப்போ இங்கிட்டு டபிள்யூடிபிங்கிறத இப்படி மாற்றி எழுதுறப்போ இந்த சைடு கேல்குலேஷன் எடுக்கணும். ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக வந்துடுது, ஏன்னா 180 டிகிரிக்கு மேலே வந்துடும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நம்ம எடுத்து எழுதணும். இது எவ்வளோது, 225 டிகிரி வருது. ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபிகர் அவுட்டில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டிகிரிஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, ட்ரா பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இந்த மெத்தட்ஸ்லாம். நீங்கள் அதே மாதிரி 140 டிகிரிக்கு இது வருது, இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வரும். 82 டிகிரிக்கு இது வருது. ஓகே, 82 டிகிரி 195 டிகிரிக்கு இது வரும் 195. ஓகே, சாரி 195 டிகிரிக்கு வரும். அப்புறம் 70 டிகிரிக்கு இது வந்துடும் 70 டிகிரி. ஓகே, அப்புறம் 35 டிகிரிக்கு இது வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே எஸ்டிமேட் சைஸ் ஆஃப் ஈச் ஆங்கிள் மெஷர் இட் வித் ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர் வச்சு உங்களுக்கு இமேஜஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை சேம் தான் எழுதி என்ன பண்ணணும், நம்ம அது என்ன வகையான ஆங்கிள் நம்ம எடுத்து எழுத போகிறோம், அக்யூட்டா அப்டியூஸ் ஆங்கிள். நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏ வந்து 45 டிகிரி, பி வந்து 150 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் வந்துடுது, 120 டிகிரி சி அப்டியூஸ் ஆங்கிள், டி வந்து 30 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் வருது, இ வந்து எவ்வளோ டிகிரி 95 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிளில் வருது, எஃப் வந்து 350 டிகிரி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஏன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ 350 டிகிரி எடுக்கணும், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு நோட் பண்ணணும். ஓகே,
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா மேக் எனி ஃபிகர் வித் 3 acute angles, 1 right angle and 2 obtuse angle. நான் வந்து உங்களுக்கு அப்படியே அவங்க கொடுத்துருக்கிறதே வரைஞ்சிட்டேன். அதாவது 3 acute angle கேட்டாங்களா, அதனால் இங்கே பாருங்கள் 3 acute angle, அதுக்கப்புறம் 2 ரைட் ஆங்கிள், ஒன்று வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு கேட்டிருக்கேன். நான் தலைகீழாக வரைஞ்சிருக்கேன் அப்டியூஸ் ஆங்கிள், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அப்படி இல்லை. நான் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படியே தலைகீழாக வரைஞ்சிட்டேன். நீங்கள் இப்படியே கூட வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒன்று ரைட் ஆங்கிள், எனக்கு தோன்ற மாதிரி நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அது ஒரு பிக்சர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ 3 ரைட், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரைட் ஆங்கிள்னு வச்சுக்கோ நம்ம இப்போ. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள், அதுக்கப்புறமேட்டு 3 அக்யூட் ஆங்கிள். ஓகே, அதுக்கப்புறம் என்னது 3 அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 2 அப்டியூஸ் ஆங்கிள் இப்படி. ஓகே, போட்டோம்னா இது ஒரு ஃபிகர் மாதிரி நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கப்போ எந்த ஃபிகர்னாலும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபிகர் தோணுதோ நீங்கள் அதை வரையலாம். ஓகே, இது மாதிரி தான் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வரையலாம். ஃபஸ்ட்டு 2 அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு ரைட் ஆங்கிள் கூட வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் வரைவோம். நம்ம இஷ்டம் தான், இது இப்படி கூட ஆப்போசிட் சைடு கூட நீங்கள் வரையலாம் இல்லையா? ஸோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், எம் வரையணும். ஆனால் அதில் எப்படி இருக்கணுமா, 40 டிகிரி 2 சைடும் வந்துடணுமா, நடுவில் 60 டிகிரி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 60 டிகிரி வரைஞ்சிருங்க இந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் இதை வச்சு ப்ரொடக்டரை வச்சு இங்கே 40 டிகிரி வரைஞ்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒய்க்கும் ஃபஸ்ட்டு 60 டிகிரி இங்கே வரைஞ்சிருங்க. ஒய்க்கு வந்து 60 டிகிரி நடுவில் இருக்கணும், 2 சைடும் 150 டிகிரி இருக்கணும். ஸோ இங்கேயும் 150 டிகிரி வரும். வந்தோடனே இங்கே உங்களுக்கு ஒய் வரைஞ்சிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நடுவில் வரைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்து உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிடுங்க. வரைகிறப்ப மெஷர் பண்ணிங்களா, எழுதிட்டு கூட அப்படியே வரைஞ்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 6th கொஷின் பாருங்கள். த அசோக சக்ரா ஹேஸ் 24 spokes. அசோக, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஆல்ரெடி வந்து 360 இருக்கிறப்ப எதனால் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா 360 ஸ்போக்ஸ் இருந்துச்சு ஒரு வீலில் அப்படின்னு ரிக்வேதாவில் இருக்குதுன்னு சொன்னோம்ல. அது மாதிரி இப்போ நம்ம அசோக சக்கராவே எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. அசோக சக்கராவில் எவ்வளோ இருக்கும், 24 ஸ்போக்ஸ் இருக்குது. இந்த இது வந்து 24 தான் ஸ்போக்ஸ், இது வந்து 24 இருக்குது. வாட் இஸ் த டிகிரி? அப்போ நம்ம இதை எப்படி டிகிரி மென்ஷன் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இல்லையா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 360 நம்ம ஒரு சர்க்கிளுக்கு எடுப்போம் இல்லையா, லைனு அந்த ஸ்போக்ஸு. ஸோ 360 எடுத்துக்கணும். இங்கே இருக்கிறது மொத்தம் டோட்டல் எட்டுனா 24. ஸோ அதாவது டிவைட் பண்ணோன்னா இப்போ 360 ஓகே டிவைடட் பை 24ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்குன்னா 15 கிடைக்கும். இங்கே பாருங்களேன், 24 வந்து 36ல எடுத்துக்கோங்க டோட்டலாக. ஓகேவா, 36ல் 1 டைம் இருக்குது. ஸோ நான் 1 போட்டிருக்கேன், அப்புறம் 24 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, 3ல் 2 போச்சுன்னா 1, 6ல் வந்து 4 போயிடுச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். திருப்பி இந்த 0 தான் 120. இந்த 120 பார்த்தீங்கன்னா 24 × 5ன்னு போட்டிங்கன்னா 120 வந்துடும். ஸோ 5 டைம்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ 120க்கு 120 அப்படியே ஈக்குவல் ஆகிடும். ஸோ 15. அப்போ இந்த ஆன்சர் வந்து 15. அப்போ 15 டிகிரி. அப்போ ஒரு இந்த லைன் இருக்குல்லையா, அந்த ஒரு ஸ்போக்குக்கு வந்து 15 டிகிரி கால்குலேட் எடுத்துக்கணும். அடுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்போக்குக்கு இடையில இருக்க ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப 15 டிகிரி நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் அக்யூட் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஃபார்ம்டு பிட்வீன் 2 ஸ்போக். அக்யூட் ஆங்கிள்னால் எப்படி இருக்கும், பிலோ 90 டிகிரி. ஓகேவா, 90 டிகிரியோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். அப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு 15 டிகிரி ஒரு ஸ்போக்குக்கு, சரியா? அப்போ எத்தனை உங்களுக்கு வரணும், ஏன்னா எத்தனை வரும், ஒரு ஸ்போக் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து 15 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன 30, அதுக்கப்புறம் என்ன 45, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 75, அப்புறம் 90. ஓகே, இப்போ இந்த 90 போயிடுச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்போக் என்னது 75. ஸோ அதுதான் இங்கே இப்போ 5 ஸ்போக்கு தான் கணக்கு வரும். ஸோ 5 × 15 75 டிகிரி. அதான் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு பசில் மாதிரி சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஐஎம் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளோக்கு இருக்கும், 90 டிகிரிக்கு உள்ளே இருக்க போகுது. இஃப் யூ டபுள் மை மெஷர், நான் இருக்க நம்பரை வந்து டபுள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அக்யூட் ஆங்கிள் தான் கிடைக்கும், ட்ரிபிள் பண்ணாலும் அக்யூட் ஆங்கிள் தான் கிடைக்கும். ஏன் குவாட்ரிபிள் அப்படின்னா 4 டைம்ஸ் பண்ணால் கூட அக்யூட் ஆங்கிளில் தான் இருப்பேன். ஆனால் 5 டைம்ஸ் ஆகுறப்போ நான் என்னவா மாறுவேன், அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது 90 டிகிரிஸ்க்கு மேலே மாறுவேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. லெட் த மெஷர் ஆஃப் த ஆங்கிள் எம் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது சும்மா நம்ம எழுதுகிறோம், அவங்க சொல்லியிருக்கிறத எழுதுகிறோம். அப்போ 5 டைம்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன் நான், இப்போ 5 × m, அந்த எம்ங்கிறது நம்ம சொல்லியிருக்க அந்த மெஷர்மெண்ட் என்ன மெஷர், ஐ மீன் அந்த ஆங்கிளோட நம்பர் தெரியல நமக்கு, அதனால எம்னு வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாமே, நம்ம எம்னு வச்சுட்டோம். ஸோ தென் 5 × m ஏன் போடுறோம், 5 டைம்ஸ் ஆகிறப்ப அது என்ன ஆகுது, 90 டிகிரியோட அதிகமாகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கிரேட்டர் தென் போட்டுட்டோம். பட்
4 into m, அதாவது 4 times வரப்போ என்ன ஆகுது, அது அக்யூட் ஆங்கிளாகவே இருக்குது. ஸோ அதனால் லெஸ் தென் 90 போட்டோம். இப்போது ஆர் இந்த ஸ்டெப்பு எழுதிட்டீங்க. ஓகேவா? இது நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறோம்னு பாருங்கள். அதாவது 90 divided by 5, ஓகே, அண்ட் 90 divided by 4 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 18 இருக்கும், 22 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்க பிட்வீட் நம்பர்ஸு தான் இந்த நம்பர். இப்போ 19 எடுத்துக்கிட்டாலும் சரி, 20 எடுத்தாலும் சரி, 21 இந்த 3 நம்பர்ஸுமே என்னது, இவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸோட மேட்ச் ஆகும். ஓகேவா? அதாவது 19 இருக்கலாம் ஆன்சர், 20 இருக்கலாம், 21 இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது, 90 divided by 5 போடுறப்போ 18 கிடைக்குது. 90 divided by 4 போடுறப்போ 22.5 வருது. ஆனால் 22ன்னு எடுத்துக்குவோம். ஸோ 18ல் இருந்து நமக்கு என்ன வருது, 22. அதனால தான் இந்த மிடில் இருக்க, இதுக்கு மிடில் இருக்க நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக மெமரி பண்ணிக்க தேவை கிடையாது, புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 5 into m அந்த நம்பர் கிரேட்டர் தென் 90, அது மாதிரி 4 into m less than 90 போட்டுட்டு பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் கேல்குலேஷனுக்காக இந்த ஸ்டெப் எழுதுனீங்கன்னா கேல்குலேஷன் புரியும். ஓகே, 90 by 5 18 வருது, 90 by 4 22 வருது. ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எவ்வளோ தான் இருக்கும், இந்த நம்பர்ஸ் வரும். ஓகே ஓகே இதோட ஃபுல்லாக உங்களுக்கு லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for our effort. Thank you.